வணக்கம் சவுப்பாட்டி வந்துட்டேன். நமக்கு இன்னைக்கு இந்த கதை சொல்றதால இன்னொரு பயனையும் நான் பகிர்ந்துக்கணும். ஏன்னா, நம்ம வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம். இன்னைக்கு என்ன கிளாஸ் இருக்குப்பா? சரியா வா சீக்கிரம் ரெடி ஆகு. இந்த வார்த்தைகள் ரொம்ப அதாவது அளந்து அளந்து பேசிக்கிட்டு இருப்போம். பேசுறதுக்கு ஒரு தளமோ, ஒரு வாய்ப்போ ஏற்படுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, நம்ம வேலையில இருப்போம். குழந்தைங்க அவங்க வேலையில இருப்பாங்க. இந்த கதைகள் சொல்றது மூலமா, கதைகள் கேட்கறது மூலமா, நீங்க அவங்கள பார்க்குறீங்க. அவங்க உங்கள பார்க்குறாங்க. நீங்க சொல்றத கேட்குறாங்க. நீங்களும் அவங்க சொல்றத கேட்குறீங்க. பேச ஆரம்பிக்கிறீங்க. பேசுறீங்க, பேசுறீங்க, பேசுறீங்க. அப்புறம் என்னங்க? என் குழந்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்ல. கதைய படிச்சு, படிச்சு பேச வச்சுருங்க. நீங்களும் பேச ஆரம்பிப்பீங்க. அத விட வேற என்ன வேணும் நமக்கு? இந்த சந்தோஷத்த ஒரு ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி. இது வான்வழி தமிழொலி. அடுத்து உங்களுக்காக கதை நேரத்தில் கதை சொல்ல வராங்க சத்யா, கனடாவிலிருந்து. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட சத்யா, கனடாவிலிருந்து. கதை கேளு கதை கேளு, சத்யாவிடம் கதை கேளு. இன்னைக்கு கதை கேளு நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு சொல்ல போற கதை என்ன தெரியுமா? மரம் வெட்டியும் கோடாரியும். ஒரு கிராமத்துல 2 பேர் இருந்தாங்க, ராமு சோமுன்னுட்டு. அவங்களுடைய பொழப்பே என்னன்னா, தினம் காலையில எழுந்ததும் காட்டுக்கு போய் மரம் வெட்டி அந்த விறகுகளை வித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது. அதுல ராமு கடின உழைப்பாளி. காலையில சீக்கிரமா எழுந்து போய் நிறைய மரங்களை வெட்டி அந்த விறகுகளை வித்து நிறைய பொருள் ஈட்டி வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த சோமு ரொம்ப சோம்பேறி. காலையில ரொம்ப தாமதமா எழுந்து போய் அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு விறகுகளை வெட்டி கொண்டு அதன் மூலம் வரக்கூடிய பொருளை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப அந்த சோமுவுக்கு ஆனா ராமு மேல ஒரே பொறாமை. இவன் மட்டும் எப்படி நிறைய பொருள் ஈட்டுறான், இவனுக்கு மட்டும் எப்படி நிறைய விறகுகள் கிடைக்குதுன்னு சொல்லி அவன் மேல ஒரு பொறாமையாவே இருந்துச்சு. இப்படியே இருந்துதா. ஒரு நாள் இதே மாதிரி வழக்கம் போல ராமு காலையில சீக்கிரம் எழுந்து மரம் வெட்டுறதுக்காக போனாரு. இன்னைக்கு நம்ம ஒரு நதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தை நம்ம இன்னைக்கு வெட்டலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போனாரு. அப்ப அந்த மரத்தை முன்னாடி சின்ன இருக்க கிளைகள்லாம் வெட்டிட்டு ஒரு நேரத்துல சரி நம்ம மேல போய் அந்த கிளைகளை வெட்டுவோம்னு மரத்து மேல ஏறி அந்த ஒரு கிளைய வெட்டிக்கிட்டு இருந்தார். அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கை தவறி அவருடைய கோடாரி அந்த நதிக்குள்ள விழுந்துருச்சு. கோடாரினா என்னன்னு பாக்குறீங்களா குட்டீஸ்? ஒன்னும் இல்ல, ஆக்ஸ் தான். அந்த கோடாரி நதிக்குள்ள விழுந்ததும் இவருக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. ஐயோ, நம்ம இனி என்ன பண்ண போறோம்? இந்த கோடாரியை வச்சுத்தானே நம்மளுடைய பொழப்பே நடந்துகிட்டு இருந்தது. இனிமேல் நம்ம எப்படி மரம் வெட்டி நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாத்த போறோம்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே இருந்தாரு. அப்ப நதிதேவன் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அப்ப இவருடைய வேண்டுதலை ஏற்று நதிதேவன் வெளியில என்ன தம்பி, எதற்காக நீ அழற அப்படின்னு கேட்டாரு. அப்ப இந்த ராமு எல்லாத்தையும் சொன்ன உடனே நதிதேவன் மனம் இறங்கி, கவலைப்படாத, உன்னுடைய கோடாரிய நான் உனக்கு திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்குள்ள போயிட்டு ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு கொடுத்தாரு. அந்த கோடாரி ராமுவோட கோடாரியோட விலை உயர்ந்தது. ராமு நினைச்சிருந்தா அதை வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா ராமு இல்ல இல்ல, இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நதிதேவன் மறுபடியும் போய் ஒரு தங்க கோடாரி, இன்னும் விலை உயர்ந்த கோடாரியை கொண்டு கொடுத்தாரு. அப்ப அதை பார்த்துட்டு ராமு இப்பயும் கொஞ்சம் கூட சலனப்படாம இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் இப்ப நதிதேவர் உள்ள போயிட்டு அவருடைய கோடாரியான இரும்பு கோடாரியவே கொண்டு கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே ராமு, அம்மா சந்தோஷமா, இதுதான் என்னோட கோடாரி, நன்றி நதிதேவரேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அப்ப நதிதேவர் கேட்டாரு, நான் உன்னுடைய கோடாரியை விட விலையுயர்ந்த கோடாரிகள்லாம் உனக்கு கொடுத்தனே, நீயே அதை வேண்டான்னு சொன்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராமு என்ன சொன்னார் தெரியுமா? என்னோட பொருளை விட அதிகமான விலையுயர்ந்த பொருள் இருக்குங்கிறதுக்காக நான் அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது இல்லையா? என்னோட பொருள் தான் எனக்கு என்னைக்குமே தங்கம் வெள்ளி எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. அதை கேட்ட உடனே நதிதேவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உன்னுடைய நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்க கோடாரி வெள்ளி கோடாரி எல்லாத்தையுமே அவருக்கே பரிசா கொடுத்துட்டார். இந்த 3 கோடாரியும் எடுத்துக்கிட்டு இவர் வீட்டுக்கு வந்தாரு ராமு. இத சோமு பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், இவருக்கு எப்படி இத்தனை கோடாரி கிடைச்சதுன்னுட்டு அவரை பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்தார். ராமு போய் அவங்க வீட்டுல போய் மனைவி கிட்ட நடந்த விவரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். இத பூரா சோமு வெளியில இருந்து ஒட்டு கேட்டுட்டே இருந்தார். ஓ, இதுதான் சங்கதியா?
சரி நானும் இதே மாதிரி செஞ்சு 3 கோடாரி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மறுநாள் வந்து அதே மாதிரி காட்டுக்கு அதே நதி இருக்கிற இடத்துக்கு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போனாரு. அப்ப இவரே வேணும்னே இவரோட கோடாரியை தூக்கி அந்த நதியில வீசிட்டு மறுபடியும் நதி தேவர்கிட்ட உட்கார்ந்து கதறி அழுதார். என்னோட கோடாரி விழுந்துருச்சு, அதை நதி தேவரே எடுத்து கொடுங்கன்ட்டு. நதி தேவரும் வந்து சரி தம்பி உன்னோட கோடாரியை நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முதல்ல வெள்ளி கோடாரியை கொண்டு வந்து கொடுத்தார். இப்ப வந்து சோமு வந்து ஆஹா இப்ப நம்ம இந்த கோடாரியை வெத்துக்க கூடாது, நமக்கு தங்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு நதிதேவர் மறுபடியும் போய் தங்க கோடாரியை கொண்டு வந்து கொடுத்த உடனே சோமுவுக்கு ஒரே சந்தோஷம். ஆமா ஆமாம் இதுதான் என்னோட கோடாரி, கொடுத்துருங்க நதிதேவரே அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்ப நதிதேவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. உன்னோட கோடாரி இது இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக நீ இந்த கோடாரியை உன்னோடதுன்னு சொல்லி பொய் சொல்லி வாங்கிக்கிற அப்படின்னு கேட்டாரு. அப்ப சோமுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னாரு. அப்ப நதிதேவர் சொல்லிட்டாரு, உனக்கு ரொம்ப பேராசை அதிகம், அதனால இந்த கோடாரியை நான் உனக்கு தரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி எந்த கோடாரியும் தராம அவரு நதிக்குள்ளே போயிட்டாரு. இப்ப என்ன ஆச்சு சோமுவுக்கு? எந்த கோடாரியும் இல்ல, அவரோட கோடாரியும் தொலைச்சிட்டாரா? இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? பேராசை பெருநஷ்டம். நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது. நம்மளோட பொருளை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்கணும். சரியா குட்டீஸ்? மீண்டும் ஒரு கதையோட மறுபடியும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சத்யா. நன்றி.